இதெல்லாம் நம்ம பாலைவன பகுதியில் அரபு தேசங்களில் இப்படி தானே நம்ம பார்த்துப்போம். இந்த மாதிரி ஒரு சுழற் காற்று எங்கே வீசி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் வீசி இருக்குதுப்பா. சுழற் காற்றுக்கும் சூறை காற்றுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லைங்க. சுழற் காற்று நின்று இடத்துலயே சுற்றிக்கிட்டு இருக்கும். சூறை காற்று உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கஜா புயல் ஒன்று வந்து பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சூறை காற்று. இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக அப்படிங்கிட்டு முடிச்சு பாருங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெற்களஞ்சியமாம் பொற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தஞ்சை மாவட்டத்தில், அதுவும் டெல்டா மாவட்டத்தில் இப்படி ஒரு சுழற் காற்று சுற்றி இதுவரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன மாறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கின்ற இடத்தை எல்லாத்தையும் பிளாட் போட்டு வித்ததன் காரணமாக விவசாய நிலங்கள் அளிக்கப்பட்டதனால இப்படி ஒரு சுழற் காற்று இந்த இடத்துல வீசப்படுது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படி எல்லாம் வீசப்படலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அது இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை கொண்டாடுறதை விட இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்ம தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த வீடியோ நம்ம பார்த்து ரசிப்பதற்காக மட்டும் அல்லங்க. சுட்டரிக்கும் வெயில்ல இப்படி சுழற் காற்று வீசுதுன்னா நாம ஏதோ அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.